அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக தகவல்கள் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. ஒரு வீட்டில் பக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா, ஆன்மீக நாட்டம்னு இருந்ததுன்னா, அந்த வீடு நிச்சயமாக வளர்ச்சி பெறும். அந்த வீடு கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் பெற முடியும். மனுஷனுக்கு தேவை நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்குது. இன்றைக்கி நிறைய ஜாதகங்கள்லாம் பார்க்குறோம், நிறைய மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் போகிறோம், தியானத்துக்கு போகிறோம், யோகா பண்ணுறோம். ஆனாலும் குடும்பத்தில் ஒரு வெறுமை, ஆனாலும் குடும்பத்தில் ஏதோ ஒரு சந்தோஷம் குறைவு, வருமானத்தில் குறைவு, மனசு அவ்வளோ ஒரு நிம்மதியை அடைய மாட்டேங்குது. என்ன காரணம்? கொஞ்சம் யோசிப்போமே. நம்ம வாழ்க்கையில் இது மாதிரி சில சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது நம்மெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? மனம் தளரக்கூடாது. என் உறவுகளே, உங்களோடு நான் பேசுவது இதுதான் ஒரு துவக்கமாக இருக்கட்டும். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவரைக்கும் இந்த சேனல் ஒரு ராசி சம்பந்தப்பட்ட விஷயமாகவே போயிருக்கும். ஆனால் இனிமேல் முழுமையாக ராசியோடு ஆன்மீகத்தையும், ஆன்மீகத்தோடு அதற்கான பரிகாரங்களையும், பரிகாரங்களோடு அதற்கான டிப்ஸையும் சேர்த்து தான் பேச போகிறோம். முதல்ல இன்றைக்கி நம்ம பேசுகிறது, நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேறணும், நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் விடுபடணும், நம்ம வாழ்க்கையில் தரித்திரியங்கள் விலகணும். சில விஷயங்களை எத்தனை நாள் கனவுகள் இருக்குது, அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும். எவ்வளோ நாள், எத்தனை நாட்கள், எவ்வளோ பேரை நம்பி 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 நம்ம வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறோம். அதில் நம்மளாக ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி உள்ளே வரணும். இதுக்கெல்லாம் தான் இந்த சேனல் இனிமேல் உங்களுக்கு உதவி பண்ண போகுது. உங்களுக்கு எப்போ மனசு கஷ்டம் இருந்தாலும் அந்த சேனலை ஓப்பன் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த கஷ்டங்கள் நீக்கிறதுக்கு அந்த அபிராமி அருள்வாக்கு சொல்வார். விரைவில் அருள்வாக்கு என்ற ஒரு பகுதியை ஆரம்பிக்க போதும். அதுவும் அம்பாளுடைய வாக்கு. அம்பாள் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல நினைக்கிறான்னா அது என்ன சொல்ல நினைக்கிறா? அம்பாள்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்குறது, அம்பாளுடைய வாக்கு வரப்போகுது விரைவில். அதற்கான தபஸ் வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. ஒரு 48 டேஸ், 48 நாட்கள், அதில் 40வது நாளுக்கு பிறகு இந்த அருள்வாக்குங்கிறது ஆரம்பமாகும். இந்த பதிவு எடுத்த நாள் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை குருவாரத்தில் தான் அந்த பதிவு எடுத்திருக்கிறோம். அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி. இப்போ இதிலிருந்து 40 நாள் கணக்கு. அப்போ உங்களோடு நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த நாட்கள் எப்படின்னா, இந்த 40 நாட்களுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீக்குவதற்கு என்ன வழிங்கிறதான் சொல்ல போகிறோம். அதுவும் அன்னையின் வாக்காக. இந்த காலகட்டத்தில் நம்ம பேச வேண்டியது, முதல்ல வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் முதல்ல ஏற்படணும். வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணணும். வீடு சுத்தமாக இருக்கணும். அப்படின்னா என்னென்னா, வாரம் ஒரு நாள் வீட்டில் உங்களோட பீரோ, உங்களோட துணிமணிகளை அடுக்கி வைங்க. வாரம் ஒரு நாள். சனிக்கிழமை ஈவினிங் வச்சுக்கோங்க சுத்தம் பண்ணுறத. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சனிக்கிழமைக்கு ஈவினிங், இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலையில், இந்த 2 பொழுதில் தான் எடுக்க முடியும். உங்கள் துணிமணிகள் உங்கள் வீட்டில் உங்கள் பீரோவை திறந்தால் துணி அழகாக அடுக்கியிருக்கும். இதை முதல்ல மெயின்டைன் பண்ணுங்கள். என்னென்ன துணி வைக்கிறோம்னு அதுக்கு தனித்தனியாக ஒரு இடத்துல வைங்க. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கோம், 3 பேர் இருக்கோம்னா அவாவா துணி தனித்தனியாக, அந்த துணியிலையும் அவர்களுக்கும் தனித்தனி துணிகள் எடுத்து வைங்க. இப்போ உதாரணம், சுடிதாரா ஒரு இடம், சாரியா ஒரு இடம், நைட்டியா ஒரு இடம், வேஷ்டியா ஒரு இடம், சட்டையா ஒரு இடம், பேண்ட்டா ஒரு இடம், இன்னர்ஸ்லாம் ஒரு இடம். இது மாதிரி தனித்தனி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா குழப்பி வச்சு அதை எடுக்கும்போது மன கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு, அதுலேயே நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆரம்பிக்கிற காரியத்தை கூட ஒரு துணியை எடுக்கும்போது நம்ம மைண்ட் டெவலப் ஆகும். அது ரொம்ப ஃபீல் ஆகும், டைவர்ட் ஆகிடும் மைண்டு. அப்போ அந்தந்த இடத்துல துணி இருந்ததுன்னா நம்ம எடுக்கும்போதே நல்ல தெளிவாக எடுக்கலாம். அன்றைய நாளே நல்லாயிருக்கும். இது முதல் ஐடியா. அது மாதிரி துணி வைக்கிற இடத்துல பாச்சை உருண்டைன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் உண்டு. அதை வாங்கி போட்டு வைங்க. எந்த விதமான கரப்பாம்பூச்சிலாம் உள்ளே வராது.
துணி நல்லா நறுமணத்தோடு இருக்கும். பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க, அதையும் வாங்கி உள்ளே போட்டு வைங்க. இந்த உங்களோட பெட்டிகளில், பீரோவில், துணி எங்கெல்லாம் ரேக்கில் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம். துணி அழகாக மடிச்சிருந்தா அதை அழகாக அந்தந்த துணியை எடுக்கும்போதே மன அமைதி முதல்ல ஆரம்பமாயிடும். ஒரு நாள் டென்ஷன் இல்லாமல் ஆரம்பிப்போம். அது மாதிரி இதை சனிக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த வேலையை செய்யுங்க. அதே மாதிரி டிவி ரேக்கை சுத்தம் பண்ணுறது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள்னு ஒன்று இருக்கும், அதில் சாப்பிட்றத தவிர மற்ற எல்லாம் இருக்கும். அது மாதிரி வச்சுக்கக்கூடாது. அதில் அதை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். சாப்பிட்றது தான் அங்கே வேலை. டிவி ரேக்குன்னு ஒன்று இருக்கும், அதில் டிவி மேலே எல்லாம் இருக்கும். செல்ஃபோன் இருக்கும், செல்ஃபோன் சார்ஜர் இருக்கும். அது டிவி மட்டும்தான் தெரியும். அதை தாண்டி அந்த டிவியை மறைச்சிட்டு நம்ம பார்த்தோம்னா அதில் இருக்கிற பொருள்லாம் பார்த்தா நமக்கே பிடிக்காது. படிக்கிற ரேக்குன்னு ஒன்று இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா படிப்பை தவிர மற்ற எல்லாம் இருக்கும். இதை மாதம் ஒரு தடவை இதை சுத்தம் பண்ணணும். வாரம் சுத்தம் பண்ணால் ரொம்ப விசேஷம். முடியாத பட்சத்தில் 15 நாட்களுக்கு கண்டிப்பாக சுத்தம் பண்ணணும். முடியலைன்னா அவசியம் மாதம் சுத்தம் பண்ணணும். நான் சொல்கிறதெல்லாம் வார பிளானிங் தான், இது வார கிளீனிங். ஆக இந்த நம்ம செய்ய வேண்டியது துணிகளை சுத்தம் பண்ணியிருக்கிறோம், டிவி ரேக்கு, நம்மளுடைய சோஃபா செட்டு, இதெல்லாம் சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு மாப்பு போடலாம். வீட்டில் துடைக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வீடு துடைக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை வீடு துடைக்கக்கூடாது, செவ்வாய்க்கிழமை வீடு துடைக்கக்கூடாது. அவ்வளோதான், நல்லா தெரிஞ்சுங்க. சனிக்கிழமை தொடங்க, வியாழக்கிழமை தொடங்க, புதன்கிழமை தொடங்க. வீடு துடைக்கும் போது என்ன பண்ணணும், ஒரு பக்கெட்டில் தண்ணி. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சாளகம் இருக்கும், தண்ணியை ஊற்றி விட்டால் ஓடும். இப்போல்லாம் எந்த வீட்லேயும் ஓடுறதுக்கே வழி கிடையாது. அப்போ ஒரு பக்கெட்டில் தண்ணி முதல்ல பெருக்கிடுறோம், சுத்தமாக பெருக்கிடுறோம். ஒட்டடை அடிக்கிறோம், வாரம் சனிக்கிழமையில் ஒட்டடை அடிக்கணும். எங்கேயுமே சிலந்தி வேலை கட்டியிருக்கக்கூடாது. அதுமாரி ஒரு நாள் இந்த வாரத்தில் நம்ம வீட்டை மாப்பு போடுறோம். ஒரு பக்கெட்டு தண்ணி, அதில் கொஞ்சோண்டு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு 4 இல்லை 5 பச்சை கற்பூரம் நல்லா தூவி விட்டு. அப்புறம் இப்போல்லாம் நிறைய லிக்யூடெலாம் இருக்குது, அதெல்லாம் எந்த லிக்யூடோ அந்த லிக்யூடை போட்டு நல்லா கலந்துட்டு அந்த மாப்பை ஃபுல்லாக போட்டு விட்டு எல்லா ஃபேனையும் போட்டு விட்டிங்கன்னா காஞ்சிடும். அப்புறமா மேட்டு மாற்றணும். இந்த வாரம் போட்ட மேட்டை அடுத்த வாரம் துவைக்க போட்டுடணும். புது ஒரு ரெண்டு ஸ்டெப்பு மேட் வச்சுக்கணும். இந்த கால் அந்த மிதி அடிங்கிறது ரொம்ப முக்கியம். சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு ஒரே மேட் இருக்கும். அதான் கிருமிகளை கொண்டு வர்றது. அதிர்ஷ்டம் குறையும் அந்த இடத்துலலாம். அப்போ மேட்டை மாற்றுங்க. ஸோ இந்த வாரத்தில் இது மாதிரி செய்திகளை அவசியம் ஆரம்பிக்கணும். இது எல்லாம் முடிச்சுட்டு, இந்த விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ப்ரிப்பேராக நெக்ஸ்ட் வீக் பிளான் ஒன்று போடுங்க. இந்த வாரத்தில் நம்ம வீட்டு வேலை என்னென்ன செய்யணும், எங்கே அவுட்டிங் ஒரு நாள் போகணும், என்ன பொருள் வீட்டுக்கு வாங்கணும், எவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இருக்குது, எவ்வளோ பணம் கடன் வாங்கணும், எவ்வளோ கடன் அடைக்கணும், அவசியமான செலவு எது இருக்குது, இதையெல்லாம் ஒரு தடவை போட்டு ரீட் பண்ணி வச்சுக்கிங்க. இதுக்குன்னே ஒரு நோட் பேனாக வச்சுக்கணும் கையில். இந்த நோட் பேனா தான் டிவிக்கு பக்கத்தில் இருக்கணும். அதை தான் எடுக்கணும், டக்குன்னு எழுதிக்கணும். இப்படி ஒரு பக்கா பிளான் போட்டிங்கன்னா வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்த வாரம் பொருளாதாரத்தை பற்றி பேச போகிறோம். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். தங்க நகை வாங்குறதுலேருந்து, வெள்ளி நகை வாங்குறதுலேருந்து, பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தணுங்கிறதுலேருந்து, தொழிலை பற்றி பேசுகிறதுல என்ன ஒன்று பேச போகிறோம். இந்த வாரத்தில் வீட்டை மெயின்டைன் பண்ணுறதை மட்டும் பேசியிருக்கிறோம். இது அதிர்ஷ்ட சக்கரத்திற்கான முதல் வடிவம். இதில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, பிரதி வாரம் ஆண்கள் சனிக்கிழமை அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, ஆயில் பாத். அதுமாரி டெய்லி வெளியில் எங்கேயாவது கிளம்பி போகும்போது காலில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு போங்க. தேங்காய் எண்ணெய் தடவிட்டு காலை அலம்பிட்டு அதுக்கு பிறகு தொடச்சிக்குங்க. கால் பளிச்சுன்னு இருக்கும். கால் பளிச்சுன்னு இருந்ததுன்னா வாழ்க்கை போகிற பாதை பளிச்சுன்னு இருக்கும். அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். சின்னதாக நெத்தியில் ஏதாவது ஒரு திலகம் ஒன்று இட்டுக்குங்க, ஆண் பெண் 2 பேருமே. இதையெல்லாம் செய்யுங்க. புத்தாடை, புது ஆடை போட்டுக்கிட்டே இருங்க. ஃப்ரெஷ், அதாவது அழுக்க ஆடைகளை வீட்டில் போடாதீங்க. முக்கியமாக பெண்கள் நைட்டியில் பழைய நைட்டி போட்டுக்காதீங்க, அது ரொம்ப தரித்திரியம்.
பழைய நைட்டி பெண்கள் சுத்தமாக போடாதீங்க. இந்த நைட்டினாலே நிறைய பிரச்சனைகள் நடக்கும். உடை பழசாக இருந்தது, அது நமக்கு தரித்திரியத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். அதை துவைச்சி நல்லா அயன் பண்ணி அதை ஃப்ரெஷ் பண்ணி போட்டுக்குங்க. அதே மாதிரி புடவை, அதேமாதிரி ஜென்ஸாக இருந்தாலும் அதே மாதிரி தான். வீட்டுக்குன்னு உள்ள போடுற ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக போடுங்க. ரொம்ப நான் வீட்டில் தாங்க இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வீடு தாங்க நல்லா இருக்கணும். வெளியில் ஆஃபீஸுக்கு போகிறோம், ஆஃபீஸில் நல்லா இருக்கிறோம், அந்த ஆஃபீஸ் வளருது. வீடு நம்ம வீட்டில் தான் இருக்கிறேன்னு எல்லாம் குப்பை கூளை எல்லாம் இருக்குது. ட்ரெஸ்ஸு பார்த்தா நல்லா இல்லை, வாடை நாத்தம் அடிக்குது, வீடு நல்லா இல்லாத போது வீடு நல்லா இல்லை. அப்போ வீட்டை சரி பண்ணுவோமே, சரி பண்ணலாமா? இதையெல்லாம் பாருங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வருவா. வந்தால் மகாலட்சுமியே. மகாலட்சுமி வரத்துக்கான அடுத்த டிப்ஸை அடுத்த வாரம் பேசுவோம். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.